ஹலோ காய்ஸ், சூப்பரா கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மோச்சூர் லட்டு ரொம்ப சாஃப்ட்டாக வீட்டிலேயே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். பூந்தியெல்லாம் பொரிக்க தேவையே கிடையாது. எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் கடலை மாவுக்கு 1 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு கரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதே கலரில் டேஸ்ட்டில் இருக்கும்ட்டு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் இட்லி மாவு பத்துக்குன்னா தான் கொஞ்சம் எண்ணெய் இழுக்காமல் நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் இது பூந்தி கரண்டியெல்லாம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பால் கவர் ஏதாச்சும் ஆயில் கவர்னால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் ஆயிலில் போடுறேன் பார்த்திங்களா, கரண்டி எடுத்து அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணி தான் அது மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணால். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எடுத்து எப்போனாலும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகிறலாம் விடாதீங்க. ஜஸ்ட்டு வெந்தால் போதும். கொஞ்சோண்டு கலர் மாற ஸ்டேஜ்லேயே எடுத்துடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு நான் 2 இதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுட்டு 2 டைமு மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் சொல்கிற ரேஷியோவில் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் ஃபுல்லாக சுகர் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் 1 கப் சுகருக்கு கரெக்டாக 1 கப் தண்ணி. இதில் வேணும் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிஞ்சாவது தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வேண்டாம். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாகு பதம்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு பொரிச்சது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். 1 கப் சுகர் எடுத்திங்கன்னா கரெக்டாக 1 கப் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் எல்லாமே சரியாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடுங்க. சூடாக பிடிச்சா உண்டை சரியாக வராது. அதனால தான் கையும் சுடும். கொஞ்சம் நல்லா மிதமான சூட்லேயே பிடிச்சிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பக்கம் எடுத்து வச்சுருங்க. நான் நீங்கள் நட்ஸ் அப்படியேனாலே போடலாம். நான் கீழே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கரெக்டான சூட்டில் இருக்குது. மிதமான சூட்டு வந்ததுமே நீங்கள் குட்டி குட்டியாக உண்டை பிடிச்சிக்கலாம். ஒரே ஈவனாக சைஸாக நீங்கள் லட்டு பிடிக்கணுன்னா இது மாதிரி குட்டி கரண்டி வச்சுட்டு அதில் எடுத்துகிட்டு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக எல்லா லட்டுமே ஈவன் சைஸில் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. சம்டைம்ஸ் பூந்தி பொரித்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி மோச்சூர் லட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். Thanks for watching. Keep support my channel. Thank you.